பார்த்து பார்த்து தான் குழந்தைக்கு எல்லாமே பண்றேன். இருக்கறதுலே எது எது ஹெல்த்தியான ஃபுட்டோ அதெல்லாமே கூட தான் குழந்தைக்கு குடுக்குறேன். என் குழந்தை ஒழுங்கா தான் சாப்பிடுறான். ஆனாலும் வெயிட் போடவே மாட்டேங்கிறான். ஒல்லியாவே இருக்கான். எங்கேயாவது ஃபங்ஷனுக்கு, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா, குழந்தைக்கு தராம எல்லாத்தையும் நீயே சாப்பிடுறியா அப்படின்னு கேட்கறாங்க. ரொம்ப கில்ட்டியா இருக்கு. இந்த மாரி நீங்க மட்டும் இல்ல, நெறைய பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணலாம். ஆக்சுவலி நாம எல்லாம் என்ன நெனச்சுக்கிறோம்? ஒல்லியா இருந்தா வீக்கா இருக்காங்க அப்படின்னு நெனச்சுக்கிறோம். இது 2ம் ஈக்குவல் கிடையாது. குழந்தைங்க சில குழந்தைங்க பாருங்க, 1 இட்லி, 1 1/2 இட்லி தான் சாப்பிடுவாங்க. ஆனா ரொம்ப ஒபேஸா இருப்பாங்க. ரொம்ப பருமனா இருப்பாங்க. அதே சமயம் நல்லா சாப்பிட்டா கூட சில பேர் ஒல்லியா இருப்பாங்க. ஒல்லியா இருப்பாங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, மெட்டபாலிக் ரேட். அதாவது நம்ம பாடியில நெறைய ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அதுதான் மெட்டபாலிசம்னு சொல்றோம். சோ குரோத், டெவலப்மென்ட் அன்றாட நாள்ல நார்மல் ஈட்டிங், ஸ்லீப்பிங் எல்லாத்துக்குமே அந்த மெட்டபாலிசம் தேவைப்படும். இது சில பேருக்கு ஃபாஸ்டா இருக்கும். சோ அந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் அதிகமா இருந்தா குழந்தைங்க வெயிட் போட மாட்டாங்க. இது தவிர ஜீன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. மரபணுக்கள் இருக்கு. அப்பா அம்மா ஒல்லியா இருந்தா குழந்தைங்களும் ஒல்லியா தான் இருப்பாங்க. நீங்களே பாருங்களேன். வயசாக வயசாக இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட்ங்கிறது கம்மியாயிரும், ஸ்லோவா இருக்கும். அதனாலதான் வயசானா நம்ம வெயிட் போட்டுக்கிட்டே இருப்போம். அதே சின்ன வயசுல வெயிட் ஏறணும்னு நினைச்சா கூட ஏறாது. சோ இதுக்கெல்லாம் மெயின் அடிப்படைங்கிறது பேசல் மெட்டபாலிக் ரேட். ஒல்லியா இருந்தா தப்பு இல்ல. உங்க குழந்தை சுறுசுறுப்பா இருக்கான், ஆக்டிவா இருக்கான், விளையாடிக்கிட்டே இருக்கான்னா. சோ ஒல்லியாவும் இருக்கான், டல்லா இருக்கான், டயர்டா இருக்கான், சுறுசுறுப்பு இல்ல அப்படின்னா தான் நீங்க பயப்படணும்.